ஹலோ மேட்ஸ், இன்றைக்கி டே 2. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. நான் ஒரு நாள் நான் கம்ப்ளீட் பண்ணி 2வது நாளும் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் 98 நாள் இருக்குது இந்த 100 நாள் சேலஞ்ச் முடிய. பட் எனிவே, நேற்று என்னுடைய வெயிட் செக் பண்ணேன். அதாவது 2வது நாள் காலையில் நான் என்னுடைய வெயிட் செக் பண்ணேன். 114.20 இதுதான் என்னுடைய வெயிட் இருந்தது. இன்றைக்கி காலையில் நான் வெயிட் செக் பண்ணும்போது 114.65 இருந்தது. ஏன் வெயிட்டு கூடியிருக்கு அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் நேற்று நான் காலையில் மார்னிங் எந்திரிச்சு 4:30க்கு எந்திரிச்சு காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு மேலே எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 8:30 போல் செக் பண்ண வெயிட்டு தான் நேற்று நான் பார்த்த வெயிட்டு 114.20. இன்றைக்கி நான் மார்னிங் அதே 4:30க்கு எந்திரிச்சு காலை கடனெலாம் முடித்ததுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணேன் பிஃபோர் எக்ஸசைஸ். ஸோ என்னுடைய ஆக்சுவல் வெயிட்டு இப்போ இருக்கிறது 114.65 or 60. வெயிட்டு கூடிருச்சு அப்படிங்கிறதுக்காக இவன் டிஃபென்ஸ் பண்ணுறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் தட் இதனால் கூடியிருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான். கூடியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஜேர்னி நான் ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போனேன். அது மட்டும்தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ நேற்று நைட்டு 10 o'clock கிட்ட படுத்துட்டேன். இன்னைக்கு காலையில் 4:30க்கு எந்திரிச்சதுக்கப்புறம் 5:30க்கு வழக்கம் போல் மேலே போய் வாக்கிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. 6:15 வரைக்கும் ஸ்பீட் வாக்கிங் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6:30 போல் பிராணாயாமம் ஒரு 5 minutes பண்ணேன். அதுக்கப்புறமா லம்பார் ஸ்ட்ரெச் ரொட்டேஷன் பண்ணேன். ஈச் சைட்ஸ் 10 counts பண்ணி 3 sets பண்ணேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் thoracic ரொட்டேஷன் ஸ்ட்ரெச்சு 30 seconds ஈச் சைடு பண்ணி அதுவும் 3 seconds பண்ணேன். தேர்ட் எக்ஸசைஸ் அப்பர் ட்ரபீசியஸ் ஸ்ட்ரெச் பண்ணேன். அதுவும் 30 seconds ஈச் சைடு 3 sets தான். அதுக்கப்புறம் கேட் கவ் ஆஸ் யூஷுவல் 30 seconds 3 sets. அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச். இந்த ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச் போஷருக்காக மட்டும்தான். இதனாலலாம் வெயிட்டு குறையுமான்னு கேட்டால் குறையாது. ஸோ நான் குண்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால எப்போவுமே கொஞ்சம் கூன் போட்டே உட்காந்துட்ருப்பேன். ஏன்னா என் பெல்லி ரொம்ப பெருசு. ஸோ அது என்ன இப்படி தான் புஷ் பண்ணி தான் கொண்டு வரும். ஸோ அதனால் நான் இந்த போஷரை நான் கரெக்ட் பண்ணணும். என்னுடைய ஷோல்டரை நல்லா நான் பின்னாடி இழுத்து, ஸோ நான் இப்படி தான், இதுதான் என்னுடைய ஸ்ட்ரைட் போஷர். ஆனால் நான் உட்காந்தானே இப்படி தான் உட்காருவேன். ஸோ இந்த போஷரை நான் கரெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு அந்த ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி இதை நான் பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ எனக்கு அது ஓகே, இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது போக இந்த வால் செட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே ஒரு ஏபிசி ஜூஸ் குடித்தேன். வழக்கம் போல் ஒரு பெரிய கிளாஸு, அதில் ஒரு 3/4 கிளாஸ் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா டைரக்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான். மஷ்ரூம் சுக்கா பண்ணியிருந்தேன் 3 தோசையோட. ஸோ மஷ்ரூம் சுக்கா கிட்டத்தட்ட 160 grams ஆஃப் மஷ்ரூம் வச்சு பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அந்த சுக்கா 200 grams ஆஃப் மஷ்ரூமில் தான் பண்ணணும். என்கிட்ட அப்போ அவைலபிளாக இருந்தது 160 grams தான். அதை வச்சு தான் நான் பண்ணேன். பட் எல்லாமே கரெக்டாக தான் வந்தது. அதோட ப்ரிசைஸான ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லோ கலோரி தான். ஸோ கலோரி வைஸ், நியூட்ரிஷன் வைஸ் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோ ப்ராப்ளம் வாட், நீங்கள் அதை தாராளமாக சாப்பிட்லாம். 3 தோசை நான் சாப்பிட்டது அரிசி தோசை தான். கலோரி கூட தான், எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கூட நான் காலையில் 9:30க்கு நான் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட 1 hour நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 hour எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் 9:30க்கு இதை நான் சாப்பிட்டதுக்கப்புறமா என்னுடைய அடுத்த வேளை சாப்பாடு 4 மணிக்கு தான். மத்தியானம் 4 மணிக்கு. மத்தியானமாக ஈவினிங் 4 மணிக்கு 4 PM வச்சுக்கோங்களேன். லஞ்சும் டின்னரும் சேர்த்தே நான் 4 PM சாப்பிட்றேன். ஓகேவா? அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றது அடுத்த நாள் காலையில் 8:30க்கு ஒரு ஏபிசி ஜூஸ் தான். அது வரைக்கும் நடுவில் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ என்னுடைய இந்த ஓவரால் கலோரி ஃபார் இந்த தோசையாக இருக்கட்டும், மஷ்ரூமாக இருக்கட்டும், அப்புறம் நான் மத்தியானம் சாப்பிட போகிற வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு அந்த ஒரு நாளைக்கு சஸ்டெயின் பண்ணக்கூடிய எனர்ஜியை எனக்கு இது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நான் எவ்வளோ சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்றேங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக நான் எடுத்துகிட்ருக்கேன். அது போக எப்போ சாப்பிட்றேன், இந்த 2 தான் நான் ரொம்ப கான்ஷியஸாக எடுத்துகிட்ருக்கேன். ஐ நோ பன்னீர் இஸ் ஃபேட். ஐ நோ தோசாவில் ரைஸ் தோசை கொஞ்சம் கலோரி அதிகம் தான், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம். ஸோ இன்சுலின் ஸ்பைக் ஆகும், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்சுலின் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸை அதிகமாக நான் எடுத்துக்கிறேன்னா நான் இந்த பக்கம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன், இதெல்லாமே நான் ரொம்ப பார்க்குறேன். அதுக்கப்புறம் 11 மணி போல் ஆம்லா ஜூஸ், 2 ஆம்லா போட்டு ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க அம்மா. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி போல் கொஞ்சம் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 மணி போல் சாப்பாடு. என்ன லஞ்ச் தெரியுமா சாப்பிட்டேன்? முக்கியமானது, அந்த மஷ்ரூம் சுக்காவை நானே செஞ்சதுனால என்னால் அந்த ரெசிப்பியை கரெக்டாக எழுதி
கொடுக்க முடிஞ்சது உங்களுக்கு. ஆனால் மத்தியான சாப்பாடு, அதாவது லஞ்ச் வந்து நான் செய்ய மாட்டேன், அம்மா தான் செய்வாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ரைஸை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டு நான் ஒரு 100 to 150 grams ஆஃப் ரைஸ் தான் எடுப்பேன். ஆனால் காய் கிட்டத்தட்ட 400 to 500 grams ஆஃப் வெஜிடபிள்ஸ் நான் எடுத்துப்பேன். குக்டு வெஜிடபிள்ஸ் தான், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஒரு வெஜிடபிள் எடுத்தால் எனக்கு செம்ம போராக இருக்கும். ஸோ 2 வெஜிடபிள்ஸ், சம்டைம்ஸ் 3 வெஜிடபிள்ஸ் கூட நான் எடுப்பேன். அது போக ஒரு பட்டர் மில்க் எடுப்பேன். இது மத்தியானம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு இது போதும். ஓகேவா? நான் என்ன வெஜிடபிள்ஸ் நான் சாப்பிட்டேங்கிறத நான் சொல்கிறேன். 4 மணிக்கு மத்தியானம் 100 grams ஆஃப் வாழைக்காய் ரோஸ்ட்டு. ஓகேவா? இது எல்லாமே ஆயில் கம்மி தான். இதை எங்கள் அம்மாட்ட நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஸோ ஆயில் கம்மியில் 100 grams ஆஃப் வாழைக்காய் ரோஸ்ட்டு, 180 grams ஆஃப் பீன்ஸ் பொரியல், 180 grams ஆஃப் பாட்டில் கார்டு. 180, அதே சேம் 180 grams தான் பாட்டில் கார்டு. பாட்டில் கார்டுனா சொரக்காய் கூட்டு. 150 grams ஆஃப் ஒயிட் ரைஸு. ஓகே, பாயில்டு ஒயிட் ரைஸ். வெறும் அரிசியை தூக்கி 150 கிராமில் போட்டு அதை கொதிக்க வச்சு சாப்பிடாதீங்க. கொதித்து வெளியில் வருது இல்லை பாயில்டு ரைஸாக, அதுலேருந்து 150 கிராம். ஓகே, அதுக்கப்புறம் 1 பிக் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க். இதை நான் சாப்பிட்டேன். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமானது என்ன, இதில் எதையுமே நான் கேலரி கவுண்ட் பண்ணலை, அளவை மட்டும் நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் நான் கான்ஷியஸாக எடுக்கக்கூடிய ஃபுட்டு. ஓகே, நிறையா வெஜிடபிள்ஸ் இருக்கணும், கொஞ்சமாக எனக்கு ரைஸ் இருக்கணும். எனக்கு இது இருந்தால் தான் எனக்கு ஃபைபர் நிறையா கிடைக்கும். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ் எனக்கு கம்மியாக, அதாவது சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாகி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்கும். அது என்னை ரொம்ப நேரமாக சஸ்டெயின் பண்ண வைக்கும், பசி எடுக்காமல் வைக்கும், ப்ளஸ் எனக்கு ஃபைபரும் அதில் இருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் எனக்கு மோஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃபைபர் நான் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதனால் ஃபைபருக்கு நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் அதிகம், ரைஸ் கம்மி, அண்டு 1 glass ஆஃப் பட்டர் மில்க். இதுதான் என்னுடைய ஓவரால் டயட். எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை நான் சொல்லிட்டேன். தூக்கம் கரெக்டாக 9:30க்கு நான் ரூமெல்லாம் பூட்டிடுவேன். பட் தூக்கம் வர்றது எனக்கு இப்படின்னு இதாகி 10 மணிக்கு வந்துடும். ஸோ 10 மணிக்கு தூங்கிட்டேன்னா அடுத்த நாள் காலையில் 4:30க்கு எந்திரிச்சிருவேன். நேற்று நைட்டு நான் அப்படி தான் தூங்கி இன்றைக்கி காலையில் 4:30க்கு எந்திரிச்சு, இன்றைக்கி 3rd day ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த 3rd dayக்கு உண்டானதை நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சுதா? இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, டைம் வந்து நான் 4:30க்கு எந்திரிக்கிறேன். நான் காலையில் 5:30லேருந்து நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்து உட்காந்து எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணதுக்கப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறேன். தம்ப்நெயிலாம் ரெடி பண்ணிவிட்டு எடிட் பண்ணதை அவுட் எடுத்து அந்த அவுட்டையும் தம்ப்நெயிலையும் சேர்த்து அப்லோட் பண்ணும்போது, அப்லோடிங்க்குன்னு ஒரு டைம் அதில் கீவேர்ட்ஸ் டைப் பண்ணணும், அது இதுன்னு யூடியூப்பில் எல்லாத்தையும் டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது மணி வந்து அரவுண்டு 7 to 8 ஆயிடுது நைட்டு. அதுக்கப்புறம் 1 hour உட்காந்து அடுத்த நாளுக்கு தேவையான ஸ்கிரிப்டெல்லாம் உட்காந்து எழுத வேண்டியதாக இருக்குது. என்னடா ஸ்கிரிப்ட் எழுதணும்னா, ஸ்கிரிப்ட் இஸ் நாட் அபவுட், அதாவது ஸ்கிரிப்ட்னா எக்ஸாக்ட் ஸ்கிரிப்ட் இல்லை. ஃபஸ்ட் டைட்டில் எழுதுவேன். டைட்டில் எழுதுனதுக்கப்புறம் சில பாயிண்ட்ஸ் போட்டு வச்சுப்பேன். ஓகே, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி நான் என்ன ஃபீல் பண்ணணும், அன்றைக்கி நான் அடுத்த நாள் நான் அதை பேசிடுவேன். அப்படி தான் நேற்று எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு. இன்னும் நம்ம கண்டினியூஸாக ஓடுற மாதிரியே இருக்குது, ஏதோ டைம் கிடைக்காது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஏன் டைம் கிடைக்காத மாதிரி ஃபீல் இருக்குன்னா, நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், எந்த வேலையுமே செய்யலை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இப்போ நமக்கு ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி போகுதேன்னு எனக்கே ஒரு மாதிரி தோணுது. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரில. ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறனும், இப்போ தான் இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு எனக்கே தோணுது. முக்கியமான ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து கன்சிஸ்டன்சி. ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு எக்ஸசைஸ் விட்டு போய் இந்த எக்ஸசைஸை இன்றைக்கி பண்ண வேண்டாமே, நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுது. அப்படி தான் இந்த பாடி வெயிட் எக்ஸசைஸை நான் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் நான் பண்ணேன். ஸோ நாளைக்கு அந்த வீடியோ வரும். ஸோ 2 நாள் நான் அதை பண்ணவே இல்லை. அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிடுச்சு. அது போக எண்ணெய் தேய்ச்சி நான் குளிப்பேன், டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். அது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு இருக்குங்கிறதுனால அது ஒரு மெடிசன் எண்ணெய் தான். பட் நார்மல் எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 1/2 hour வச்சு குளிக்கிற வேலை தான். ஆனால் அதை நான் பண்ணலை. இந்த ஏன்னா கன்சிஸ்டன்சியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து அது ரெகுலராக ஒரு ஹேபிட்குள்ளே வரும். அதை நம்ம ஒன்ஸ் நம்ம பிரேக் பண்ணி பழகிட்டோன்னா அது எப்போனாலும் பிரேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு வர ஆரம்பிச்சிடும் நமக்கு, முக்கியமாக எனக்கு. ஸோ அந்த மிதப்பு நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படியாவது அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண நினைப்பேன். ஆனால் எங்கேயோ ஏதோ ஒன்று இதாகி நான் அந்த சோம்பேறித்தனத்தினால நான் விட்டுறேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. 2வது டைம் மேனேஜ்மெண்ட். இப்போது
இப்போ நான் எடிட் பண்ணுறேன்ல, இப்போ நான் அந்த வீடியோலாம் எடுத்துடுறேன். வீடியோ எடுக்கும்போது பாட்டு ஓடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் ஓடாது. பட் ஒயில் ஐம் எடிட்டிங் எனக்கு பக்கத்தில் பாட்டு ஓடும். டக்குன்னு எடிட் பண்ணுறத ஒரு 5 நிமிஷம் எடிட் பண்ணுவேன். அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பேன். திரும்ப 10 நிமிஷம் இது பண்ணிவிட்டு திரும்ப 5 நிமிஷம் ஏதாவது எடிட் பண்ணுவேன். டீப் ஒர்க்குக்குள்ளே போக முடியல. இதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் விஷயம் 5 மணி நேரம் ஆயிடுது எனக்கு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, டீப் ஒர்க்குக்குள்ளே போக முடியல. ஒர்க் பண்ணும்போது இதை மட்டும் நம்ம கரெக்டாக அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லோரும் ஒர்க் பண்ண முடியாமல் சைடில் பாட்டு ஓட வேண்டியது இருக்குது, இந்த பக்கம் வீடியோ ஓட வேண்டியது இருக்குது, ஃபோன் வருது, நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் தான் எடுத்துக்கிறேன், வேறு யாரும் எடுத்துக்கல. பட் இதெல்லாம் எனக்கு நடக்குது. இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறது, நடக்குது இந்த சென்ஸ் ரொம்ப கான்ஷியஸாக நான் இதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் நடக்குதே, இதெல்லாம் இப்படிலாம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இந்த லேக் ஆஃப் டீப் ஒர்க் எனக்கு இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் லேக் ஆஃப் டீப் ஒர்க்கு. அப்புறம் முக்கியமாக இந்த 100 நாள் கண்டென்ட்டை நான் முடிவு பண்ணுறேன். டெய்லி என்னெல்லாம் டெய்லி என்ன அந்த 8 மணிக்கு மேலே, நைட் 8 மணிக்கு மேலே 8 to 9 எனக்கு ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் தான் உட்காந்து நான் 9க்கு மேலே என்னுடைய ஒர்க் தூங்குறதுக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த 8 to 9 யோசிப்பேன், என்ன பேசலாம், நாளைக்கு என்ன பேசலாம், என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, இந்த 2 நாளைக்கே திணறிட்டேன். இது 3வது நாள். இந்த ஒரு நாளைக்கே திணறிட்டேன். இது 2வது நாள், நாளைக்கு 3வது நாள். இதை யோசித்து பார்க்கும்போது இன்னும் 97 நாள் இருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐ டோன்ட் நோ. எதை பற்றி பேச போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எதை காமிக்க போகிறேன், எனக்கு எதுவுமே தெரில. சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது கண்டென்ட்டுக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அப்புறம் எடிட்டிங் ஸ்ட்ரகிள், முக்கியமாக எடிட்டிங் ஸ்ட்ரகிள். நான் ஏன்னா டிஃப்ரெண்ட்ஸாக எடிட் பண்ணுறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு எடிட் பண்ணவே வரல. வரும், ஐ மீன் முயற்சி பண்ணால் எல்லாருக்கும் வரும். பட் ஐ எம் நாட் ரொம்ப அப்படியே டீப்பாக உட்காந்து எடிட்டிங் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை கிடையாது. அதுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்குது. இப்போ நான் பண்ணுறது எல்லாமே, இப்போ எடிட் எல்லாமே நான் தான் பண்ணுறேன். கட் பண்ணுவேன், அப்புறம் கேன்வாவில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன், அதில் ஒர்க் பண்ணி தான் தம்ப்நெயில் பண்ணுறேன், அதில் ஒர்க் பண்ணி சில டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணும் எனக்கு இருக்குது. கேன்வா ப்ரோ கூட நான் வாங்கி வச்சுருக்கேங்க, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். ஆனால் அதை உட்காந்து பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ப்ரீமியர் ப்ரோவில், ஓகேவா. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு நான் தனியாக காசு பே பண்ண வேண்டியது இருக்குது. காசு பற்றி பிரச்சனையே இல்லை, அது பே பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்து நான் ஒர்க் பண்ணியும் பார்த்தேன். அது ஒரு மாதிரி எனக்கு ஒட்டலை. அது இப்போ வரைக்கும் எனக்கு அதனால் மற்றவங்களோட எடிட்லாம் பார்க்கும்போது சார் இந்த எடிட்டிங் பண்ணலாம் பயங்கரமாக இருக்குது, எடிட்டிங் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, இவங்க ஒரு ஸ்டோரி இவ்வளோ நல்லா கன்வே பண்ணுறாங்க, அவங்க ஒரு கான்டென்ட்டை இவ்வளோ நல்லா நரேட் பண்ணுறாங்க, நமக்கெல்லாம் இது வரமாட்டேங்குது, நம்மளாம் இது செய்யலாமே அப்படின்னு தோணி தான் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்தேன். ஆனால் எடுத்துமே எந்த பிரயோஜனமும் இல்லை, அது விட்டுட்டேன். பட் இப்போது நான் அது திரும்ப எடுக்க மாட்டேன். பட் அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளான வேலையாக இருக்கேன்னு தோணுது. ஸோ அந்த எடிட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்புறம் கிரேவிங், ஸ்டார்வேஷன் அண்ட் கிரேவிங். அதாவது நான் 9:30 சாப்பிட்டேன்னா 4 மணிக்கு நான் திரும்ப சாப்பிட்றேன்ல, அந்த 4 மணிக்கு நான் சாப்பிட்றம்போது எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. அந்த 4 மணிக்கு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு 7 மணி போல் அப்படியே வயிறு கப்பக்கும், ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலுக்கு தான் எனக்கு என்ன பண்ணேனே தெரில. அது என்னை ஒரு மாதிரி பண்ணிடுது. நானும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் சம்டைம்ஸ் இந்த ஸ்டார்வேஷன் மட்டும். ஆனால் கிரேவிங்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொடூரமானது. இப்போ இந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நட்ஸ் தான் மோஸ்ட்லி சாப்பிட்றேன். ஸ்வீட் கிரேவிங்ஸாக பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போடு. வேறு ஏதாவது ஸ்பைஸியாக தேடுற மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா, பிஸ்தாவோ பாதாமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டோன்னா அந்த கிரேவிங்ஸ் அப்போதைக்கு எனக்கு ஸ்டாப் ஆகுது. ஸோ எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது. அதனுடைய டெம்ப்டேஷன் எனக்கு திரும்ப கொண்டு வர மாட்டேங்குது. ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு சில வழியெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இருந்தாலும் அப்பப்போ நமக்கு தோணும்ல, இப்போ இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது ஒன்று வரும், இவனடா இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இவனடா இதெல்லாம் சமைக்கிறான் தோணும்ல. ஆப்வியஸாக வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். சாக்ரிஃபைஸிங் த என்டர்டைன்மெண்ட். ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக 2-3 படம்லாம் வருது. அந்த படம்லாம் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா பார்ப்பேன். டைம் இல்லை, உண்மையில் டைம் இல்லை. நான் இப்போ ஒரு டைம் டேபிள் சொன்னால இப்படி தான் எனக்கு லைஃப் ஓடுது. ஸோ சுற்றி பார்த்தா எங்கடா டைமு அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒன்று நான் பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நான் அந்த படத்துக்கே போக வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் படத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு வழி இல்லை. நான் நிறைய வெப் சீரிஸ் பார்ப்பேங்க. இப்போது வெப் சீரிஸ் நினச்சாலே ஆஹா, ஒரு எபிசோடைய நேரம் 1 மணி நேரம் 10 மணி நேரம் எனக்கு சாலிடாக போயிடுது அதில்.
ஸோ நான் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். பட் எனிவே, இந்த சாக்ரிஃபைஸுக்கெலாம் ஒரு பலன் இருக்குது. அது நான் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நான் இந்த பக்கம் உடம்பையும் குறைக்கிறத டிலே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஸோ நான் ஹாப்பியாக தான் இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருந்தால் தான் ஹாப்பி, மியூசிக் இருந்தால் தான் ஹாப்பி, நல்ல எடிட்டிங் ஸ்கில் இருந்தால் தான் ஹாப்பி அப்படிலாம் கிடையாது. இருக்கிறத வச்சு நான் ஹாப்பியாக இருந்துட்டு போகிறேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே இருக்கிறத வச்சு நான் ஹாப்பியாக அந்த உடம்பு விஷயத்தெல்லாம் இருக்க மாட்டேன். ஏன்னா உடம்பை நான் குறைச்சே ஆகணும். ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை பாடி, ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை போஸ்டர், ஐ வாண்ட் டு சேஞ்ச் எவ்ரி திங்ஸ் அரவுண்ட் மீ. ஸோ அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஓகேவா? ஸோ எனக்கு நீங்கள் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறணும். எனக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராகவோ, ஃபாலோவராகவோ, ஃபேன்ஸாக அந்த மாதிரிலாம், அதெல்லாம் எனக்கு ஃபேன்ஸெல்லாம் பெரிய வார்த்தை, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸுங்கிற பாயிண்ட்டுக்குள்ளேயே நான் வரல. எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ண வேண்டாம், ஃபாலோவும் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ணாதீங்க. சும்மா கமெண்ட்டில் பேசுங்க. we can chat, we can interact, you can criticize me, you can say something about me. நீ சரி பண்ணுற, நீ சரியாக பண்ணுற, நீ சரியாக பண்ணலை, நீ தப்பு பண்ணுற, நீ இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுற, நீ இதெல்லாம் கற்றுக்கணும், நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணுன்னு you can give me all the criticism as you wish. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுங்க. ஓகே? நாம் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகணும் தான் என்னுடைய ஆசை. ஃபிட்னஸை பற்றி மட்டும் இவங்ககிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஆட்கள் தான் எனக்கு வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே? நீங்கள் எதை பற்றி வேணாலும் என்கிட்ட பேசலாம். பட் அப்படி நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் என் கூட கனெக்ட் ஆகிறீங்களா இல்லையா? இல்லைடா நீ பேசுகிறதெல்லாம் செம்ம போராக இருக்குது, இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஒரு வீடியோவை பார்க்கணுமா, ஒரு வீடியோவை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கீழே போடுங்க. அதை மட்டும் பிளண்ட்டாக போடாமல் என்ன பண்ணால் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ஹியூமர் சென்ஸுங்கிறது எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு தெரியல. இப்போ எல்லா க்ரியேட்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுரு, ஓகே, இன்ஃபர்மேஷனை விட்டுரு, இது ரெண்டுத்தையுமே விட்டுட்டு அப்படின்னா இது ரெண்டையுமே கொலாப் பண்ணு, இன்ஃபோடெயின்மெண்ட்டாக கொடு. இன்ஃபோடெயின்மெண்ட்னா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடு. நீ ஒரு இன்ஃபர்மேஷனை என்டர்டெயின்மெண்ட்டாக நீ ஆடியன்ஸுக்கு கொடு அப்படிங்கிறாங்க. என் ஆடியன்ஸ் எப்படின்னு எனக்கு தெரில, நம்பர் 1. 2வது, என் ஆடியன்ஸை நான் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, அது ஒன்று இருக்குது. பட் அந்த 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹியூமர் சென்ஸுங்கிறது எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரில. பிகாஸ் ஐ டிடன்ட் பீன் அரவுண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ வைல். ஸோ எனக்கு என்ன இருக்குது இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் வெரி லோன்லி பர்சன். ஸோ இந்த லோன்லியை போக்குறதுக்காக மட்டும் நான் இங்கே வரல. என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எனக்குன்னு ஒரு பீப்புளை க்ரியேட் பண்ணணும். நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக மாறணும். அந்த கம்யூனிட்டியாக சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஒரு ஹாப்பினஸ் லைஃப்குள்ளே போகணும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம போகணும். ஸோ இதெல்லாமே நான் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கும், இல்லை என்ன ரொம்ப பிடிச்ச ஆட்களுக்கும், இல்லை என்ன தேடி வரக்கூடிய ஆட்களுக்கும் நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் மாறணும். அப்போனா தான் நீங்கள் என்னை மதிப்பீங்க, இல்லையா? இவன் வெறும் வாய்ப்பேச்சு தாண்டா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நான் மாற்றி உங்கள்கிட்டருந்து ஒரு க்ரெடிபிலிட்டியை நான் சம்பாதிக்கிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எனிவே, Day 3 சந்திப்போம். வெங்கட் கிஷோர், பாய்.